ஹாய் கைஸ், திஸ் இஸ் மை சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவா ஃபார் டே 1 vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னியும் கூட. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகிறது அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டேக் ஆஃப் ஆகும்போது. அதுவும் அந்த மேலேருந்து எல்லா பில்டிங் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. அது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த மேகம்லாம் வேறு மாதிரி ஏதோ மேகத்துக்கு மேலே பறந்துட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் குட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம வைப்பாக இருந்துச்சு. லைஃப்பில் ஒன் டைம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம். பட் அது வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. பாப்பா போகவே தூங்கிட்டா, செம்ம டயர்டாயிட்டாவ. தென் எப்படியோ கடைசி ஒரு வேலையை நாங்கள் ரூமுக்கும் வந்துவிட்டோம். இதான் எங்களோட ரூம். அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் முன்னாடியே வந்து ரூம் வந்து புக் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட் புக்கிங்லாம் வந்து ஐடியாவே இல்லை. ஏன்னா நேரில் நம்ம முன்னாடியே பண்ணும்போது தான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து ரேட் கம்மியாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டோடவே புக்கும் பண்ணிடுவோம். ஸோ அது நமக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ப்ரைஸும் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ரூம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அதுவும் உள்ளெல்லாம் நிறைய மிரர்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து நாங்கள் 2 வீலர் வந்து ரெண்ட் எடுத்திருந்தோம். ஸோ ரெண்ட் வந்து பர் டேக்கு வந்து 400ங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து 3 days எடுத்திருந்தோம் ரெண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு கேல்குட் பீச் போகட்டும். இன்றைக்கி டே 1னால செம்ம வைப்பாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்பவே பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. போனோடனே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். சூப்பராகவே இருந்துச்சு. நானும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு பீச் பார்க்குறேன். அதனால் தென் நாங்கள் கிளம்பி வந்து பாகா பீச் போனோம். பாகா பீச் வந்து நாங்கள் ஈவினிங் டைம் போனோம். அப்போ நல்லாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நைட் டைமாக போகும்போது ரொம்ப லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் வேறு மாதிரி வைப் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட தனியாக ஒரு ஃபீலில் வைப் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட்டோம். கிராப் தான் 2 கிராப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 கிராப் வந்து ஒரு ஃப்ரை பண்ணவே 1000 வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட் காஸ்ட் வந்து ரொம்பவே ஓவராக தான் இருந்துச்சு. ஃபுட்டுக்கே ஒரு டெய்லி ஒரு 1200 அந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ வந்தாச்சு, வேறு வழி இல்லை, செலவு பண்ணி தான் ஆகணுன்ட்டு சாப்பிட்டு இது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி, ஓகே, பாய். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கண்டினியூ வந்து டே 2 vlogல பார்க்கலாம். பாய்.